அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ரத்து. செயற்குழுவை கூட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை மிக விரைவில் ஆகஸ்ட் 15க்குள் கூட்ட திட்டமிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் திடீரென மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக செயற்குழு கூட்டத்தை கூட்ட உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. காரணம் என்ன? அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களில் பலர் ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருகிறார்கள். எனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினால் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என கூறிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் என்று நினைத்த தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், சி.வி. சண்முகம் போன்றோர்களே நமக்கு எதிராக வந்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். வெளிப்படையாகவே செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், ஓஎஸ் மணியன் போன்றவர்கள் அதிமுகவினுடைய கொள்கைகளுக்கு பயந்து கட்டுப்பட்டவர்களை போன்று இருந்து வருகிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் அனைவருமே ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களினுடைய நிலைப்பாட்டில் உள்ளார்கள். எனவே மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தின் பொழுது யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ், சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கூறிவிட்டாலும் இதை பின்பற்றுபவர்கள் அனைவரும் அதையே கூறத் தொடங்கி விடுவார்கள். இதனால் தேவையில்லாத குழப்பமும் சச்சரவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஏற்படும். இது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். எனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற முடிவிற்கு எடப்பாடி பழனிசாமி வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. செயற்குழு கூட்டத்தை கூட்டுவதன் நோக்கம் என்னவென்றால், பொதுச் செயலாளருக்கான பதவிக்காலம் மிக விரைவில் முடிவடைய உள்ளது. எனவே பொதுச் செயலாளராக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே போட்டியிட உள்ளார். தற்பொழுது பொதுக்குழு, செயற்குழுவால் நீக்கப்பட்டுள்ள சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்கள் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியாது. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பல செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் போன்றோர்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதலால் போட்டியிட்டு விட்டால் அவர்களை எப்படி சமாளிப்பது? ஒருவேளை இதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழும். ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்று விட்டால், நமக்கு எதிரானவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகி அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அதிமுகவினுடைய கட்சி நம் கையை நழுவி போய்விடும். இதற்காக பல கோடி ரூபாய் செலவழித்து உள்ளோம். பல தந்திரங்களை கையாண்டுத்தான் இந்த இடத்திற்கு வந்துள்ளோம். நம்மையும் மதித்து நமக்காக பதவி கொடுத்த சசிகலா அவர்களையும் காலை வாரி விட்டு விட்டோம். ஓபிஎஸ் அவர்கள் கேட்ட இடத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டார். ஏன், எதற்கு என்று கூட கேள்வி கேட்காமல் அவரையும் வெளியேற்றிவிட்டோம். முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் பொதுச் செயலாளர் என்ற முறையில் சசிகலா அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியை டிடிவி தினகரன் அவர்களுக்கு வழங்கி இருந்தார்கள். டிடிவி தினகரனையும் சசிகலா அவர்களினுடைய ஆதரவு நிலையில் உள்ளார் என்பதற்காக வெளியேற்றிவிட்டார்கள். ஏற்கனவே சசிகலா அவர்களை சிறைச்சாலையில் சென்று டிடிவி தினகரன் சந்தித்த போது டிடிவி தினகரனை கடுமையாக சசிகலா அவர்கள் திட்டியிருந்தார்கள். நீ எடப்பாடி பழனிசாமியோடு சமாதானமாக சென்று இருக்க வேண்டும், அவருக்கு எதிராக நீ காய் நகர்த்தி இருக்கக்கூடாது. கட்சியை உன் கட்டுப்பாட்டில் விட்டுவிட்டு வந்தேன், ஆட்சியை அவர் கட்டுப்பாட்டில் விட்டேன், இரண்டையும் கோட்டை விட்டு விட்டாய், இனிமேல் நாம் என்ன செய்வது என்று ஏற்கனவே கடிந்து கொண்டாராம். அதன் பின்புதான் டிடிவி தினகரன் வந்து தனி கட்சியை தொடங்கினார். இப்பொழுது எப்படியும் நாம் ஜெயிலிலிருந்து வெளியேறிவிட்டால் நம்மை நிர்வாகிகள் வந்து சந்திப்பார்கள், எடப்பாடி பழனிசாமி நமக்கு மீண்டும் பதவியை வழங்கி விடுவார் என்று நினைத்துத்தான் வெளியே வந்தார் சசிகலா அவர்கள். ஆனால் அவர் வெளியேறுவதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதாவினுடைய உயர் நிர்வாகிகளால் சிறைச்சாலையிலிருந்து வெளியேறிய பின்பு நீங்கள் கட்சியை பற்றியோ ஆட்சியை பற்றியோ எந்த விதமான நிலைப்பாட்டையும் எடுக்கக்கூடாது. ஒருவேளை கட்சி ஆட்சியில் நீங்கள் பங்கு பெற நினைத்து ஏதாவது செயல்பட நினைத்தால் உங்களை மீண்டும்
சிறைச்சாலைக்கு அனுப்புவோம். உங்கள் மீது பல வழக்குகள் உள்ளது. அவற்றை தூசி தட்டி எடுத்து மீண்டும் உங்களை வெளியே வர விடாதபடி பண்ணிவிடுவோம் என மிரட்டித்தான் வெளியே அனுப்பினார்கள். சசிகலா அவர்களும் வந்து அதிமுக ஆட்சி காலம் முடியும் வரையில் அமைதியாகவே இருந்தார். இப்பொழுது மோடி ஆட்சி காலம் முடியும் வரையிலும் கூட அமைதியாக இருந்தவர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்துள்ளது. மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வர மறுத்துவிட்டதால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமையவில்லை. இதனால் தமிழகத்தில் அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டது. இதனால் ஒரு தொகுதியில் கூட இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மீண்டும் சசிகலா அவர்களை களமிறக்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி என்று கூறுகிறார்கள். ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாங்கள் உங்களை கட்சியிலோ ஆட்சியிலோ பங்கு கோரக்கூடாது என்று வெளியே அனுப்பினோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி உங்களை காலை வாரியது போன்றே எங்களையும் காலை வாரிவிட்டார். இனிமேல் அவரை நம்பி பயனில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள், அதற்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் என்று கூறிவிட்டதாகவும், இதன் பின்புதான் சசிகலா அவர்கள் அதிமுகவை கைப்பற்றுவதற்காக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக வெளியேற்றிவிட்டு கட்சியை கபாலிகரம் செய்து தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார். தற்பொழுது மீண்டும் பொதுச் செயலாளர் பதவிக்கு தன்னையே முன்னிறுத்துவார். அவருக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக செயற்குழுவை கூட்டி செயற்குழு உறுப்பினர்களிடம் முன்பாகவே தான் போட்டியிட உள்ளேன், எனக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வாக்குறுதியை பெற திட்டமிட்டுள்ளதாகவும், அதில் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிர்வாகிகளை வெளியேற்றிவிட்டு புதிய செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும், அவ்வாறு வெளியேற்றப்பட்ட பின்பு புதிய செயற்குழு நிர்வாகிகள் நியமிக்கப்படும் பொழுது அவர்கள் அனைவரையும் தங்கள் ஆதரவாளர்களாக நியமித்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. நன்றி.